அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆலினால் மேக்கர்ஸ் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது எக் நூடுல்ஸ். எக் நூடுல்ஸுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்ட்டு பார்த்துருவோம். ஒரு கிண்ணம் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். இதை ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு வடிகட்டிட்டு அதில் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் ஆயில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். பழமாக 1 தக்காளி எடுத்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கணும். முட்டைக்கோஸ் 1 கப் எடுத்திருக்கேன். இது மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கணும். கேப்சிகம் 1 கப் எடுத்திருக்கேன். இதை நீளமாகவே கட் பண்ணிக்கணும். இதையும் 1 கப்பு கேரட் எடுத்திருக்கேன். இதையும் நீளமாக கட் பண்ணிக்கணும். 1 துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 5 பல் பூண்டு எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன். லெமனில் பாதி லெமன் எடுத்து வச்சுருக்கேன். முட்டை 2 எடுத்திருக்கேன். டொமேட்டோ கெச்சப் 1 ஸ்பூன் எடுத்துக்கணும். சோயா சாஸ் 1 ஸ்பூன். ரெட் சில்லி சாஸ் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகுத்தூள் 1 ஸ்பூன். சால்ட்டு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். எக் நூடுல்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் நாம் 2 முட்டையும் பொரிச்சுக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சிருக்கு. அடுத்தது முட்டையை போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இதில் இப்போ கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா முட்டையை பொரித்து எடுத்துட்டேன். இப்போ இதை இறக்கிக்கலாம். அடுத்தது ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் நான் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கு. இதில் இஞ்சி பூண்டு நம்ம கட் பண்ணி வச்சதை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. அடுத்தது வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டேன். அடுத்தது நம்ம தக்காளியையும் சேர்த்துப்போம். அடுத்தது 3 காய்கறி நம்ம சேர்த்து போட்டுக்கலாம். முட்டைக்கோஸ், கேப்சிகம், கேரட் 3யுமே நம்ம இதில் போட்டுக்கலாம். காய்கறியை ஒரு 50% வரைக்கும் வதக்கினாலே போதும். இதில் இப்போது நான் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். வச்சுட்டு ஒவ்வொன்றா நம்ம சேர்க்கணும். அடுத்தது ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்குவோம். அடுத்தது சோயா சாஸ் சேர்த்துட்றேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் இப்போ நூடுல்ஸை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம பொரித்து வச்சுருக்கிற முட்டையை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இதில் பெப்பர் தூள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு லெமன் ஜூஸ் புழிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அருமையான எக் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுக்கு. இது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு டொமேட்டோ கெச்சப் அதெல்லாம் தொட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு உங்களோட ஒப்பீனியனை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஆலினால் மேக்கர்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.